ஃப்ரான்சிஸ் வணக்கம். வணக்கம். ஸோ 2011ல் ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்துட்டார், ஆப்பிளோட சிஇஓ. அப்பதான் ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. நிறைய புது புதுசு ஆப் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து இறந்த உடனே ஒரு சகாப்தமே முடிஞ்சதுன்னு என்ன சொன்ன நினச்சி அவ்வளோ காலம். முடிஞ்சிச்சு, எஸ். இனிமேட்டுக்கு வந்து அவ்வளோ ஆப்பிள் முடிஞ்சிச்சு, இனிமேல் கூகுள் தான் கம்பெனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு யோசிக்கும் போது தான் டிம் குக் வந்தார். ஆனால் வந்து அந்த ஸ்ட்ரகிள் அந்த கம்பெனியை வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஆக்கி இன்னைக்கு பெரிய கம்பெனி ஆக்கிட்டார். ஸோ இப்போ போன வாரம் ரிசைன் பண்ணிட்டு இன்னொருத்தர் வந்திருக்காரு. ஸோ டிம் குக் பற்றி இன்னைக்கு பேசுவோம் நம்ம. ஸோ முதல்ல டிம் குக்கோட ஃபெயிலியர் பற்றி பேசுவோம், சக்ஸஸ் கடைசி பேசுவோம். அவர் என்ன பண்ணார் 15 வருஷம்? டிம் குக் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்தப்ப ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஒரு சாமிங் பர்சனாலிட்டி கிடையாது. ஓகே. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவரோட ஸ்டேஜ் ப்ரெசன்ஸோ இல்லை அவரோட ப்ரெசன்ஸ்ன்றதே வேற மாதிரி அதான் பர்சனல் பிராண்டிங், ஆப்பிளோட அவர் கனெக்ட் பண்ண இது அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு பொசிஷனில் தான் டிம் குக் வராரு. இவர் வந்து ஆப்பிளை சஸ்டெயின் பண்ணால் போதும் அந்த மாதிரி தான் எல்லாம் யோசிச்சுருப்பாங்க. இவர் இவ்வளோ தூரம் ஆப்பில் க்ரோ பண்ணுவார். நீங்கள் ஃபெயிலியர் பற்றி கேட்டாலும் ஐ வில் ஜஸ்ட் மென்ஷன் ஓகே என்ன பண்ணார். ஹி ஹஸ் மேட் ஆப்பிள் த மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி. அதாவது 4 trillion வேல்யூவேஷன் கொண்டு போனார் ஃப்ரம் சம் 400 billion. ரெவன்யூ ஒரு 4 times க்ரோ பண்ணார். பட் அலாங் த வே அவர் என்னவா இல்லை அப்படின்னா ஹி இஸ் நாட் அ ப்ராடக்ட். ஓகே. ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்றது ஒரு அவுட் அண்ட் அவுட் ப்ராடக்ட். அதாவது மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத யோசிக்க முடியாது. ஒரு ஃபோன் வந்து ரிமோட் மாதிரி இருக்குது, நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அத்தனை பட்டன் அதோட அப்போதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இவர் வந்து பட்டனே இல்லாமல் நான் ஒரு ஃபோன் பண்ண போகிறேன், அந்த கடைசி இருக்க ஒரு பட்டன் கூட இப்போ இல்லை. முன்னாடி அந்த ஒரு பட்டன் வச்சுருந்தார் அவர், அது கூட இப்போ இல்லை. இப்போ அந்த ஒரு பட்டன் வந்து அவங்களோட ஆஃபீஸ் மட்டும்தான் அந்த ரவுண்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பட்டன் மட்டும் கொண்டு வரணும், அதை வந்து தைரியமாக அவ்வளோ பெரிய ஸ்கேலில் பண்ணணுன்ற அந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் விஷனரி ப்ளஸ் மக்களோட பல்ஸ் வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அந்த மாதிரி டிம் குக் கிடையாது. டிம் குக் வந்து அவர் ஜாயின் பண்ணது ஒரு சப்ளை செயின் பர்சனாக தான் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடியும் அவரோட கரியர் வந்து நிறைய சப்ளை செயின் ப்ரொக்யூர்மெண்ட் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அவரோட ப்ரைமரி ஃபோக்கஸ் என்ன இருந்ததுன்னா, இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்டை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சப்ளை செயின் செட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறது எப்படி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்கேல் பண்ணணும், அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆப்ரேஷனல் எஃபிஷியன்ட் ஆகணும், அதுதான் அவர் பண்ணது. ஸோ இந்த ஃபோக்கஸில் வந்து அவரோட ஃபெயிலியர்ஸ்லாம் நான் எதெல்லாம் சொல்லுவேன்னா, ப்ராடக்ட் சைடில் தான் நிறைய ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு. ப்ரைமர்லி அவங்க வந்து ஆப்பிள் மேப்ஸ்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அது லான்ச்சே ரொம்ப மோசமாக தான் இருந்தது. நிறைய பிரச்சனை இருந்தது. ஐ மீன் த ப்ராடக்ட் இட் செல்ஃப் இஸ் வெரி பேட். வழி ஒழுங்காக காட்டாது, முட்டு சந்தில் வந்து வழி காட்டும், அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அவரே ஒத்துருக்காரு, என்னோட 10 வருஷத்தில் இதுதான் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச்சஸ், ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அது ப்ரைமரி. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் காரில் வந்து அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு 10 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட் எதுவுமே வெளியே வரல. அவங்க வந்து ஆட்டோனமஸ் டிரைவிங்கில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு 5-6 வருஷம். வேமோ, கூகுள், இது டெஸ்லா, இவங்களுக்கெல்லாம் காம்படிட்டராக வருவாங்க இப்படிலாம் தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதில் லான்ச் டேக் ஆஃபே அப்படியே மூடிட்டாங்க. ஸோ அது ஒரு இது. இப்போ இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு நம்ம திரும்பி பார்த்தா ஹைண்ட்சைட் நான் என்ன பெரிய லாஸாக பார்க்குறேன்னா, அவரோட சிரி அவர் வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணலையும் எனக்கு தோணுது. பிகாஸ் சிரி வந்து ரொம்ப வெல் அஹெட் ஆஃப் எவ்ரி ஒன் எல்ஸ் இன் ஏஐ. அது வந்து ஒரு ஏஐ பேஸ்ட் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக லான்ச் பண்ணாங்க. பட் இட் குட் ஹவ் பீன் ஸ்கேல்ட். அவங்க என்ன வேணால் பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு பெரிய ஏஐ ஈகோ சிஸ்டம் அதில் டெவலப் பண்ணியிருந்திருக்கலாம். இன்றைக்கி இவங்க புது கம்பெனிஸோட வேல்யூவேஷன்லாம் பார்க்கும்போது ஆப்பிள் மாதிரி ஒரு கம்பெனிக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு, அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ சிரி, மேப்ஸ் அண்ட் கார், இது மூணும் அவரோட இதில் எல்லாமே ப்ராடக்ட் ரிலேட்டட். அதனால தான் எனக்கு மிஸ்டேக்ஸ் இல்லை, ஃபெயிலியர்ஸ். என்ன சரியாக பண்ணார், எல்லாம் பெருசாக பண்ணார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட சக்ஸஸ்னு பார்த்தா அந்த ஆப்பிளோட வேல்யூவேஷன் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது வந்து பெரிய சக்ஸஸ். $4 trillion இன்றைக்கி வேல்யூவேஷன் படி, விச் இஸ் ஹியூஜ். ஒரு கம்பெனி பல நாட்டுக்கு அவ்வளோ ஜிடிபியே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம இந்தியா ஜிடிபி அந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி, ஒரு சிம்பிள் கம்பெனியோட வேல்யூவேஷன் அவ்வளோ பெர்சன்றது பெரிய விஷயம். அண்ட் ரெவென்யூ, அதாவது பெரிய அளவில் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் இல்லாமல் இவ்வளோ தூரம் ரெவென்யூ ஸ்கேல் பண்ணுது, ஒரு இன்டர்நேஷ்னல் சப்ளை செயின் பில்ட் பண்ணுது. ஸோ நிறைய மேனுஃபேக்சரிங் வந்து சைனாவுக்கு மூவ் பண்ணுது, ப்ளஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்த எக்கானமிஸ்லாம் அவரால் தான் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லலாம் டு அன் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த அவுட் சோர்சிங் காஸ்ட்டை கம்மி பண்ணது, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மி பண்ணது, ஜென்ரலாக ஓவரால் கம்பெனிக்கு வந்து கிராஸ் மார்ஜின் இம்ப்ரூவ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராடக்ட் வைஸ் அவர் சில சக்ஸஸ்
சம் சக்ஸஸ் இது. ஒன் ஆஃப் த மெயின் சக்ஸஸ் வந்து வேரபிள்ஸ் வாட்சஸ். இன்னைக்கு வந்து ஆப்பிள் இஸ் த லார்ஜஸ்ட் வாட்ச் பிராண்ட் இன் த வேர்ல்டு. ஓகே. லார்ஜஸ்ட் பை எனி மெஷர், வால்யூம்ஸ், வேல்யூ எப்படி பார்த்தாலும் அவங்க லார்ஜஸ்ட். ஆச்சா, அவங்க வந்து இப்போ எல்லா கம்பெனியும் இந்த வாட்சஸ் ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வந்தாங்க இல்லையா? இல்லை ஸ்மார்ட் வாட்ச் அதுக்கு முன்னாடியே சாம்சங் எல்லாத்துலேயும் முன்னாடியே பண்ணிடுவாங்க. ஆனால் பெரிய லெவலில் வராது. ஓகே. ஸோ இவங்க தான் அது கூட ஸ்மார்ட். ஓகே. ஈவன் ஹெல்த் ட்ராக்கிங் வாட்ச்லாம் கூட இருந்திருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட் இல்லை. ஓகே. ஆப்பிள் தான் அதை வந்து க்ராக் பண்ணாங்க, மெயின் ஸ்ட்ரீம் ஆக்குனது. இதுவுமே உங்க வாட்ச்னு சொல்றாங்க, இட்ஸ் கம்ப்யூட்டர். ஃபோனு சொல்கிறோம், இது ஒரு கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டரில் ஒரு சிம் கார்டு போட்டால் அது ஃபோன் ஆகிடுது, அப்படி தான் சொல்லணும். ஒரு லேப்டாப் என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் ஃபோன் பண்ணுது. இப்போ வாட்ச்லேயே கூட ஃபோன் பேசலாம். அதுலேயும் ஒரு என்ன சொல்கிறது, யூஆர் கனெக்டட் டு யுவர் ஃபோன் அண்ட் யூஆர் டூயிங் இட். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். வேறு ஃபார்மேட்டில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல கேள்வி எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனு, வாட்ச்சு, லேப்டாப் இது 3 சிங்க்ரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, எனக்குலாம் என்ன சிக்கல் இருக்குன்னா, இது 3மே இன்டெகிரேட் ஆகிறதுங்கிறது ரிஸ்க் தானே. அட் அ டைமில் வந்து திரும்ப ஏதாவது போச்சுன்னா கூட மொத்தத்தையும் மாற்றணும், இல்லை வந்து ஹெவி காஸ்ட் இருக்குல்ல. இது ரிஸ்க் ஆப்பர்ச்சுனிட்டியா? ஆப்பிள் வந்து கான்ஷியஸாக தான் இது பண்ணுறாங்க. மக்களுக்கு வந்து இது ஒரு கன்வீனியன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கன்வீனியன்ஸாக காஸ்ட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே ஒரு ரிஸ்க் தான். ரிஸ்க் பட் ஆல்சோ கன்வீனியன்ஸ். வந்து நான் எம்பிஏ படிக்கும்போது இதுக்காக ஒரு கோர்ஸில் வந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அது வந்து பயோனிக்ஸ்னு ஒரு கோர்ஸு. எப்படி ஒரு நேச்சரில் வந்து 2 அனிமல் வந்து கோ இவால்வ் ஆகும். ஓகே. அது இவால்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு அனிமல் இல்லாமல் இன்னொரு அனிமல் ஆக்சுவலாகவே இருக்க முடியாது. ஓகே. ஸோ நாங்கள் எடுத்துக்கிட்ட அனிமல் வந்து ஒரு பக். டார்வின் வந்து ஒரு ஆர்கிட் பார்க்குறாரு, ஆர்கிட் ஃப்ளவர். அந்த ஃப்ளவருக்கு வந்து அதோட நெக்டர் வந்து ஒரு 20 இன்ச்சஸ் கீழே இருக்குது. ஒரு லாங் இது இருக்கும், அதுக்கு கீழே தான் அந்த நெக்டர் இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து அவர் அதை பார்த்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. இதை எடுக்கிறதுக்காக ஒரு மாற்று இருக்குது, அந்த மாத்தோட ப்ரொபாஸ்கஸ், அந்த பட்டாம்பூச்சி இது குடிக்கும்ல, அது வந்து 20 இன்ச் இருக்கும் அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. அது வரைக்கும் யாருக்கும் அது இருக்கிறத பார்த்தது கிடையாது, கண்டுபிடிச்ச கிடையாது. ஆனால் அவர் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணார். அந்த மாற்று தான் இதை வந்து என்ன மகரந்த சேர்க்கை அதை பண்ணுது அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ப்ரெடிக்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் அதை சொல்லி 100 வருஷம் கழிச்சு அந்த மாற்றை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து இந்த மாற்று இல்லாமல் அந்த ஃப்ளவரால் இருக்க முடியாது, அந்த ஃப்ளவர் இல்லாமல் இந்த மாற்று இருக்க முடியாது. பட் தேர் போத் இன்டர்டிபெண்டன்ட், பட் ஆல்சோ தேர் போத் ஹாப்பி. ஓகே. ஓகே. ஸோ இந்த எவல்யூஷன் வந்து இதை வந்து நாங்கள் வந்து ஒரு அனாலஜியாக எடுத்தோம். ஆப்பிள் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸோட என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ பேசிக்லி யூ கோ டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் யூ கெட் அட்டாச் டு இட். உங்களால் வெளியே வர முடியாது, பட் யூ டோன்ட் மைண்ட், யூ ஜஸ்ட் ஹாப்பி திஸ் வே, அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் இந்த எக்ஸாம்பிள் வந்து மக்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல, பட் இதுதான் ஒரு கோ எவல்யூஷன். 2 பேரும் ஆப்பிள் ஆல்சோ இவால்வ் திஸ் வே, மக்களும் அந்த மாதிரி இவால்வ் வராங்க, அண்ட் போத் ஆர் ஹாப்பி. ஆப்பிளோட கஸ்டமர்ஸும் ஹாப்பியாக இருக்காங்க, இவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆப்பிளோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இதில் when you buy one Apple product, இன்னொரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு you have an incentive. பிகாஸ் அந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்டோட சேர்ந்து நல்லா ஒர்க் ஆகும். நான் லேப்டாப் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்படி பார்க்குறேன். இது $100 இருக்குன்னா, நான் இது வாங்கிட்டேன்னா திரும்ப அதுக்கும் $100 செலவு பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த மொத்த ஈகோஸ்ட்டுக்கும் செலவாகுதுல்ல. எஸ், அது அப்படி தான் இருக்கும். ஆஸ் அ கன்சியூமர் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே. கம்பெனியாக அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அட்வான்டேஜஸ் ஃபார் தெம். ஆனால் அது இல்லாமலும் இப்போ ஐஃபோன் சிங்க்ரனைசேஷன் இல்லாமலும் ஆப்பிள் ஐஃபோன் இஸ் அ கிரேட் ஃபோன். அது இருந்ததுன்னா தென் யூஆர் என்ன சொல்கிறது, டெம்ட் ஆகிறீங்க மற்றதெல்லாம் பை பண்ணணுன்னு. இட்ஸ் இஸ் குட். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்க, ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க, ஒரு வாட்ச் வாங்க போகிறீங்க, எல்லாமே ஆப்பிள் வாங்கிட்டு போங்களேன், அதான் வாங்க போகிறீங்க. இது தவிர சாஃப்ட்வேரும் அக்ராஸ் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கு, ஆப்பிள் பே, அவங்களோட ஓஎஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஸோ அந்த இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற லிங்க் வந்து இந்த சாஃப்ட்வேர்லாம் தான், சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இப்போ அடுத்து ஜான் வராரு. அவருக்கு என்ன சவால்? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 2 ஆளுக்கு ஓவர்ஸ் பண்ண வேண்டியது. ஸ்டீவ் ஜாப்ஸையும் டிம் குக்கையும் தாண்டி நீங்கள் வேலை செய்யணும். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் பர்சன், டிம் குக்ஸ் வந்து ஒரு சப்ளை செயின் பர்சன். 2 பேருமே ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இன் ப்ராடக்ட்லையும் சரி சப்ளை செயின்லையும் சரி. இந்த அளவுக்கு இதெல்லாம் ஸ்கேல் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு 2 பேருமே பெரிய ஆளுங்க. இவர் ஜான் டர்னர் வந்து இஸ் அகெயின் அ ப்ராடக்ட் பர்சன். ஸோ இவர் வந்து ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதோ, டிம் குக் மேலே இருக்க முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்டு இல்லை ஸ்டீவ் ஜாப் வந்தோன்னா வருஷம் அவர் பேசுகிறத இப்போ இந்த வருஷம் என்ன புதுசாக பண்ண போகிறாங்க அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும். ஆனால் இப்போ வந்து 2011 ஒரே ஐஃபோனை தான் மாற்றி கொடுக்குற மாதிரி, அதுதான் ஜென்ரல் இது ஃபீட்பேக். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரெவல்யூஷனரியாக இல்லை அப்படின்னு. ஸோ இவர் வந்து மேபி ப்ராடக்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் ரிவைவ் பண்ணுவார். ஆஸ் அ பிராண்ட் வந்து ஆப்பிளில் வந்து இது பண்ணும். அண்ட் இன்னொன்று நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன்,
ஆப்பிளோட அந்த 80ஸ்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அத்லீட் ஃபீமேல் அத்லீட் வந்து ஒரு சுத்தியில் எடுத்து ஐபிஎம் கம்ப்யூட்டரை உடைப்பாங்க. அது என்னன்னா அந்த ஐபிஎம்மோட லெகசி, அதாவது அது ஒரு பெரிய எலிஃபென்ட் மாதிரி ரொம்ப லேசி ஆயிட்டாங்க, அவங்களோட ஈகோ சிஸ்டமே தப்பு, இது எல்லாத்தையும் மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு ஆப்பிள் வந்து உடைத்தாங்க. ஆனால் டிம் குக் ஆக்சுவலாக 12 வருஷம் ஐபிஎம்ல வேலை செஞ்சவர் தான். ஒன் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆப்பிள் ஹஸ் பிகம் அன் ஐபிஎம். நிறைய பேர் இந்த மாதிரி கிரிட்டிக் பண்ணியிருப்பாங்க. நீ ஆன்லைனில் இந்த பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எதை மாற்றணும்னு சொன்னாங்களா, இன்னைக்கு நிலைமையில ஆப்பிள் தான் ஒரு ஐபிஎம்மாக மாறி நிற்குது அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து திரும்ப இவர் மாற்றி அந்த இமேஜை வந்து ரிவைவ் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். ஜான்ட் வந்து நிறையா ப்ராடக்ட் வந்து எதிர்பார்க்கலாம். பெஸ்ட் விஷஸ் டு டிம் குக் அண்ட் ஜான். தேங்க்ஸ் ஃபார் திஸ். தேங்க்யூ.